வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காற்றுப்பதனாகி தொழில்நுட்ப ஏசி கார்த்திக். நம்ம காலையில் ரொட்டீன் ஒர்க்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ரொட்டீன் ஒர்க்கை பொறுத்தவரை ரொம்ப ஏர்லியராகவே நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை பார்த்தோன்னே நம்ம ஆடுகள் பூரா எதிர்பார்ப்போடு காத்திருந்தது. நம்ம போனோடனே குட்டியை பாலுக்கு நீக்கிட்டு மாட்டுக்கு தேவையான ஆட்டுக்கு தேவையான மாவு பொருட்களை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனியை பூரா சாஃப் பண்ணி வச்சுட்டோம். தீனியை பூரா சாஃப் பண்ணி வச்சுட்டு மாட்டை தண்ணி கட்டிட்டு மாட்டை பால் கறந்து வீட்டுக்கு தேவையான பால் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆடுகளை தண்ணி காட்டி தனித்தனியாக குட்டிகளை பிரித்து விட்டுட்டோம். எப்பயும் குட்டிகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரித்து விட்டுட்டோம். ஆடுகள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதே ஆட்டுக்கு தேவையான தீனிகளை கொட்டி முடிச்சிட்டோம். பசுந்தியோட ஆடுகள் தண்ணி குடிச்சிட்டு எதிர்பார்ப்போட காத்திருந்தது தீனி திங்கிறதுக்கு ஆவலா. தீனிக்கு நீக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மருந்து அடிக்கிற வேலை இருந்தது. பசரிக்கு பில்லு மருந்து அதையும் போய் கொஞ்சம் நேரம் முடித்தோம். ஒரு 2 டேங்க் மட்டும் அடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கிருந்து கரூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டை வித்துட்டாலும் நாட்டு மாட்டினுடைய முகம் நம்ம குறையில. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நம்ம செம்பிளி ஆடு மேய்க்கிற தாத்தாவையும் பார்த்துட்டு அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அதையும் பார்த்து முடித்தோம். இன்னைக்கு ஒர்க்கில் நம்ம சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு கம்பர்சர் மாற்றி கேஸ் சார்ஜிங் பண்ணோம் ஃப்ரிட்ஜுக்கு. அதை முடிச்சுட்டு வந்தோடனே ஈவினிங் தண்ணி கட்டி முடிச்சோடனே காலையில் நம்ம புறாவுக்கு தீனி வைக்க மறந்துட்டோம். புறாவு எதிர்பார்ப்போடு இருந்தது. அதுங்களுக்கும் தீனி வச்சு முடித்தோம். தீனி வச்சு முடிச்சுட்டு ஸ்டேஜில் இருக்க 1-2 ரீப்பர் போயிருந்தது. அதை புறா இன்னைக்கு கொஞ்சம் சரி அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் புறம் தீனி வச்சு முடிச்சிட்டோம். நம்ம கிடா 2 ஆட்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்தது. குட்டி போட்ட ஆடுகள் புறம் நீ பருவத்துக்கு வர காலம் எந்தெந்த ஆடு பருவ கிடாய்க்கு சேருதுன்னு தெரியாது. அதனால கிடாய் 2 தனியாக பிரித்தோம். இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் நல்லாவே போச்சு. நாளைக்கு சந்திப்போம். பாய்.